ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவ்யூ டைம் சேனல். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ டைமில் பார்க்க போகிற படம் பிரபு வெற்றி நடித்து வெளிவந்திருக்கிற ராஜபுத்திரன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட கதையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, பிரபு ரொம்ப நாளைக்கு அப்புறம் படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் எவ்வளோ நாள் கழித்து கேப் விட்டு நடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆஸ் யூஸ்வல் அவரோட நடிப்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட ஹீரோ வெற்றி சும்மா சொல்லக்கூடாது, அவரையும் ஃபஸ்ட் படத்துலேருந்தே பார்த்துட்டே வர்றேன், ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஹீரோயின் கேரக்டரில் வர்ற பொண்ணு கூட நல்லாவே நடிச்சிருக்காங்க. இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படமா அப்படின்னு கேட்டால் பார்க்கலாம், ஆனால் ரொம்ப கொஞ்சம் சுமாரான படம் தான். படத்தில் வில்லன் கேரக்டர் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. வில்லனை பார்த்தா பயம் அல்லது வெறுப்பு ஏதாவது ஒன்று வரணுமா இல்லையா? இந்த படத்தோட வில்லனை பார்த்தா அப்படி எதுவும் தோண மாட்டேங்குது. ஏதோ நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி தான் இருக்கார். வில்லனுக்கு கையால் பழைய ஆக்டர் லிவிங்ஸ்டன் வர்றாரு. லிவிங்ஸ்டன் நல்லாவே நடிச்சிருக்காரு. கொடுத்த கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருந்தாருன்னு தான் சொல்லணும். படத்தில் சாங்ஸ் பிஜிஎம்லாம் ரொம்ப சுமார்னு தான் சொல்லணும். மியூசிக் டைரக்டர் இப்போ தான் பழகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது மியூசிக் போட்டு. இந்த படம் 1991 நடக்கிற கிராமத்து கதை அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஃபோன் டெக்னாலஜி அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அப்பா பையன் குடும்ப சீன்லாம் நல்லாவே எடுத்திருக்காரு. பட் படத்தோட கதை அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் எடுத்திருக்கிற விதம், அதாவது திரைக்கதை தான் ரொம்ப செயற்கைத்தனமாக இருக்குது. ஹீரோயின் செலெக்ஷன்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் படமாக்குற விதத்தை நிறையவே கோட்டை விட்டுருக்காரு டைரக்டர். அதனாலேயே நம்ம இந்த படம் மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு ரீச் ஆகாமல் போயிடுச்சு. இப்போ படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஹீரோவுக்கு அப்பாவா பிரபு அண்ட் ஒரு தங்கச்சி வராங்க. சின்ன வயசுலேருந்தே தன்னோட பொண்ணை விட பையன் மேலே அதிகமாக பாசத்தை ஊட்டி வளர்க்குறாரு பிரபு. ஹீரோ வளர்ந்த பிறகு வேலை வெட்டியே இல்லாமல் வழக்கமாக எல்லா படத்துலையும் வர மாதிரி 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு இருக்காரு. பிரபு எப்படியாவது நிலத்தில் போர் போட்டு தண்ணியை வரவழைச்சி விவசாயத்தை பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. இப்படி ஒவ்வொரு தடவையும் போர் போடுறதுக்காக தன்னோட நிலத்தை வித்துடுறாரு பிரபு. பட் கடைசி வரைக்கும் தண்ணி தான் வரலை. இதை பார்க்குற ஹீரோ பிரபுவுக்கு தன்னால் முடிஞ்ச அளவு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி ஒரு வேலைக்கு வில்லங்கிட்ட போய் சேர்றாரு. அது என்ன வேலை அப்படின்னா, பிரபுக்கிட்டையே சொல்ல முடியாத ஒரு மோசமான வேலை. வில்லன் உண்டியல் அப்படிங்கிற ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. உண்டியல் தொழில் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய கிராமங்களில் இருந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போயிருக்காங்கல்ல, மாதம் அவங்க சம்பளத்தை தன்னோட வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்ககிட்ட அந்த நாட்டோட பணத்தை வாங்கிட்டு வில்லன்கிட்ட இருக்கிற கருப்பு பணத்தை அந்தந்த ஃபேமிலிக்கு கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் அந்த உண்டியல் தொழில். இப்படி சேர்க்குற வேலையை தான் நம்ம ஹீரோ பார்த்துட்ருக்காரு. இது ஒரு ரிஸ்கான வேலை. அது எப்படி ரிஸ்க்கு அப்படின்னா, ஒவ்வொரு ஊருக்கும் பணத்தை கொண்டு போகும்போது அந்த பணத்தை எவனாவது ஒருத்தன் திருட ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். சப்போஸ் அந்த பணத்தை தொலைச்சிட்டோம்னா, பணத்தை தொலைச்சவனா வில்லன் கொண்டுருவான். பிரபுவுக்கே தெரியாமல் இந்த வேலையில் போய் சேர்ந்துட்டு பணத்தை தொலைச்சிடுறாரு நம்ம ஹீரோ. தொலைச்சது மட்டும் இல்லாமல் வில்லங்கிட்ட மாட்டிக்கிறாரு. மகனை காப்பாற்ற வீட்டு பத்திரத்தையே கொடுத்து கூட்டிகிட்டு வர்றாரு பிரபு. ஒரு கட்டத்தில் லிவிங்ஸ்டன் தான் பணத்தை திருடுறதுக்கு ஆளை செட் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அண்ட் பிரபு போலீஸ்கிட்ட இவங்க பண்ணுற தொழிலை பற்றி சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள உள்ளே தள்ளிடுறாங்க. கொலைவெறியோட ஜெயிலில் இருந்து வெளியே வர்ற வில்லன் ஹீரோவையும் பிரபுவையும் என்ன பண்ணான் அப்படிங்கிறது தான் படத்தோட கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ட்விஸ்ட்டு கொஞ்சம் ஸ்மாராக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வாரத்துக்கு ஏதாவது ஒரு புது படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்றவங்க மட்டும் இந்த சுமாரான படத்தை போய் பாருங்கள். மற்றும் ஒரு மூவியோட ரிவ்யூ டைமில் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்யூ.